ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கொண்டக்கடலை அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை பயன்படுத்தி ஒரு சூப்பரான ஹெல்தியான ஈவினிங் ஸ்நாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை பண்ணுறதுக்கு ஒரு 3 வரமிளகாவை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட ஒரு சின்ன கப்பில் 1 கப் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்லா இந்த மாதிரி நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இது வந்து தனியாக இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு ஜாரில் நம்ம பொட்டுக்கடலை அளந்தெடுத்த அதே கப்பில் வந்து 2 கப் அளவுக்கு கொண்டக்கடலை நான் வேக வச்சு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 8 ஹவர்ஸ் இதை நல்லா ஊற வச்சுட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு பெரிய துண்டு இஞ்சியை நல்லா குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 2 பச்சை மிளகா ஆட் பண்ணி இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்காம கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டாலே போதும். இப்போ அரைச்ச இந்த கொண்டைக்கடலையை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சு பொட்டுக்கடலை மாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, அதையும் பொடியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இதில் 1/2 டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு பதில் சிக்கன் மசாலா ஆட் பண்ணுறதுனால ஓகே தான். இப்போ இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம நல்லா கலந்து விடணும். ஃபஸ்ட் டைம் கலந்து விடுறப்போ தண்ணி எதுவுமே சேர்க்காமல் கலந்து விட்டுக்கலாம். தண்ணி சேர்க்காமல் இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி, அதாவது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும். ரொம்ப கம்மியான அளவு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதோட கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த வடை மாவுக்கு வடையெல்லாம் நம்ம செய்கிறப்போ ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும் இல்லையா, இந்த மசாலா வடை செய்கிற மாதிரி அந்த மாதிரி தான். அந்த அளவுக்கு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அந்த அளவுக்கு ரொம்ப கம்மியான தண்ணி ஊற்றி இதை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா இதை வந்து நம்ம கையில் எடுத்து நம்ம உருண்டை பிடிக்கிறப்போ கரெக்டாக இந்த மாதிரி உருண்டை பிடிக்க வரணும். இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். இப்போ இதை வந்து உள்ளங்கையில் வச்சுட்டு நமக்கு பிடிச்ச ஷேப்பில் வந்து நம்ம இதை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இது மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் நான் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் இந்த வடை மாதிரியே கூட இந்த ஷேப்பை மேக் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி இந்த நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் வந்து நான் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த கொண்டைக்கடலை எல்லாத்தையுமே வந்து இதில் டிப் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இது எல்லாத்தையுமே கார்ன்ஃப்ளவரில் நல்லா டிப் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்ததாக நான் வந்து பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ஹோம்மேட் தான். இது எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு ஆல்ரெடி சேனலில் வீடியோ இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பிரெட் க்ரம்ஸில் வந்து இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணுறப்போ கை ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதே மாதிரியே எல்லாத்தையும் பிரெட் க்ரம்ஸில் நம்ம நல்லா கோட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இது வந்து ரெடியாக இருக்குது. அடுத்ததாக இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஸ்நாக்ஸை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நம்ம உடனே திருப்பி விட்டுறக்கூடாது. ஒரு 30 செகண்ட்ஸ் இல்லை ஒரு 40 செகண்ட்ஸ் வந்து இது அப்படியே நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ஒரு 40 செகண்ட்ஸ் வந்து ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதும் இப்போ அடுத்த பக்கம் வந்து இதை நம்ம திருப்பி விட்டுக்கலாம். அடுத்த பக்கம் திருப்பி விட்டு மறுபடியும் ஒரு 30 to 40 செகண்ட்ஸ், மேக்ஸிமம் ஒரு 50 செகண்ட்ஸ் வந்து இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஈவனாக எல்லா பக்கமும் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்கும். நல்லா அந்த கலருக்கு மாறி வந்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஆயிலிருந்து வெளியில் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ஈவினிங் ஸ்நாக் வந்து ரெடி ஆகிடுச்சு. மீதி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய கொண்டைக்கடலை ஈவினிங் ஸ்நாக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டீ கூட சர்வ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.